நேர்கள் அனைவருக்கும் சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. விஜயுடைய மின்சார கண்ணா படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது விஜய் சாரோட பிறந்த நாள். எல்லோருக்கும் அவருடைய பாட்டிக்கு சென்று விட்டார்கள். அழைப்பில்லாமல் நான் எப்படி வருவது என்று இருந்தேன். இது விஜய் சாருக்கு தெரிந்து அவர் என்னுடைய ரூமுக்கு ஃபோன் செய்து என்னை பார்ட்டிக்கு வரச் சொல்லி இருந்தார். அந்த அளவுக்கு அன்பான மனிதன். அவரிடம் உயர்ந்த குணம் இருக்கிறது. இன்னைக்கும் அவர் பெருசாக வளர்ந்திருப்பதற்கு காரணம் இதுதான். ஒரு அண்ணனாக அவருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறது. மேலும் இந்தியன் படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்த பிறகு போலீஸ் வேடமாகத்தான் வந்தது. அதனால் வேண்டாம் என்று சினிமாவில் இருந்து விலகியிருந்தேன். நான் 2 ஸ்கிரிப்ட் ரெடியாக வைத்திருக்கிறேன். அதை எப்படியாச்சும் என் டைரக்ஷனில் வெளிக்கொண்டு வரணும் என்று அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட் தனுஷ் கிருஷ்ணா, அவர்தான் சிங்கப்பெண்ணே சீரியல் இயக்குனர். அவர்தான் இந்த கதாபாத்திரம் நீங்கள் பண்ணணும் என்று சொன்னார். அவருக்காகத்தான் நான் நடிக்க சம்மதித்தேன். எனக்கு சீரியல் நடிக்கிற ஐடியாவே கிடையாது. தனுஷ் சொன்னதால் தான் சம்மதித்தேன். சினிமாவை விட சீரியல் ரீச் ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறது. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் ஐடியில் வேலை பார்த்து விட்டு இருந்தான். இப்போ சினிமாவில் ஆர்வம் இருக்கிறதுனால ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொண்டிருக்கிறான். எனக்கு இயக்கத்தில் ஆசை என்பதால் அவனும் ஒரு படம்